ஸ்டார்ட். நமஸ்காரம். என்னுள் இருக்கும் இறைவன் என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பற்றி சிறிது சிந்திப்போம். பகவான் ரமண மகரிஷியை பற்றி பேச துவங்கும் முன்பு இந்த திருவாசக வரிகளை பார்ப்போம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார்கொலோ சதுரர், நான் என்னை உன்னிடம் கொடுத்தேன், உன்னை அடைந்து கொண்டேன். சங்கரா, நம்மில் யார் கெட்டிக்காரர் என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால், உன்னிடம் இருந்து அற்புதமான ஆனந்தம் கிடைத்தது, என்னிடம் இருந்து உனக்கு என்ன கிடைத்தது? ஒன்றுமில்லையே. ஆக சங்கரா, நான் தானே கெட்டிக்காரன் என்று கேட்கிறார். என்ன ஒரு அற்புதமான மனநிலை அவருக்கு! இந்த தேசம் எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி! எப்பேற்பட்ட அற்புத ஆத்மாக்கள் இங்கே சர்வசாதாரணமாக மக்களுக்கு நடுவே உலவி வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி உலகில் வேறு எங்கேயும் ஞானிகள் சஞ்சரித்திருக்கிறார்களா? அல்லது நம் பாரத தேசத்திற்கே உண்டான பெரிய வரமா என்று நினைக்க தோன்றுகிறது. இப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான திருச்சுழி என்ற கிராமத்தில் சுந்தரம் ஐயர் அழகம்மாள் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக ரமணர் என்கிற வெங்கடராமன் அவதரித்தார். 1879 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் அந்த ஆன்ம ஞான குழந்தை பிறந்தது. உலகில் பிரளயம் ஏற்பட்ட போது சிவன் சூலத்தால் ஒரு பள்ளம் ஏற்படுத்த பிரளயம் சுழித்து கொண்டு அந்த பள்ளத்தில் மறைந்தது. பிரளயம் சுழித்து மறைந்ததால் திருச்சுழி என்ற பெயர் பெற்றது அந்த கிராமம். அந்த கிராமத்தில் வெங்கடராமன் எல்லா குழந்தைகளும் போல வீடு, பள்ளிக்கூடம், விளையாட்டு என்று வளர்ந்து வந்தான். வெங்கடராமனின் தந்தை அவனுடைய 8வது வயதில் இறந்ததை பார்த்து மரணம் என்றால் என்ன என்னும் சிந்தனையில் ஆழ்ந்தான். எல்லா சராசரி குழந்தைகள் போல கணக்கு பாடம் எழுத வேண்டும், ஆங்கிலம் மனப்பாடம் செய்ய வேண்டும், கால்பந்து ஆட வேண்டும், கபடி ஆட வேண்டும், தெப்பக்குளத்தில் நீச்சல் அடிக்க வேண்டும், இப்படி பல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு ரிஷபாரூடராக கடவுளும் தோன்ற வேண்டுமெனில் எப்படி நடக்கும் என்று வெங்கடராமனுக்கு மனதில் பல கேள்விகள் எழத் தொடங்கின. எப்படி கடவுள் வருவார் என்ற கேள்வி தினம் தினம் அந்த குழந்தைக்கு மனதில் எழுந்தது. மனதிற்குள் ஒரு ஆக்ரோஷமான அவஸ்தை பிறந்தது. தந்தை இருந்திருந்தால் குருவிடம் கேட்பது போல இவற்றிற்கெல்லாம் விடை கேட்கலாம். அப்பாவும் இல்லை, யாரிடம் கேட்பது என்று குழப்பத்துடன் பல எண்ணங்களுடன் மதுரைக்கு தன் சித்தப்பாவுடன் வந்துவிட்டான். கடவுள் பற்றி சொல்லித்தர யாரும் இல்லை என்ற எண்ணத்துடன். இது சொல்லிக் கொடுத்து வருவதில்லை, தானாக வரவேண்டும். இது மிகவும் உயர்வான விஷயம், நாமாக முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் நாயன்மார்களின் கதைகளை கேள்விப்பட்டு, நாயன்மார்கள் எல்லாரும் கடவுளை பற்றி எங்கு அறிந்தார்கள், யாரிடம் கேட்டார்கள், தானாகத்தானே முயற்சி செய்து அறிந்தார்கள் என்ற எண்ணம் குழந்தை வெங்கடராமனுக்கு எழுந்தது. ஒரு நாள் வீட்டின் மாடி அறையில் போய் உட்கார்ந்து கொண்டு மனதை கவனிக்கிறான். மனம் என்ன யோசிக்கிறது என்று கவனிக்கிறான். இவற்றையெல்லாம் யோசிக்கும் போது வெங்கடராமனுக்கு வயது 16 தான். மனதை யோசிக்கும் போது அப்பா இறந்தது ஞாபகம் வந்தது. இறந்து போதல் என்றால் என்ன, தகனம் என்றால் என்ன, நெருப்பு மூட்டி எரித்தால் வலிக்காதா, ஏன் வலிக்காமல் போயிற்று, எது இருந்தால் வலி, எதை இழந்தால் மரணம் என்று மனம் நிறைய கேள்விகளுடன் ஆராய்ந்து, இறந்து போனால்தானே இந்த அனுபவம் தெரியும் என்று யோசித்தான். இறந்து போனவரை போல படுத்துக்கொண்டு எது இருப்பதால் நான் படுத்திருக்கிறேன், எது இல்லாமல் போனால் நான் இறந்து விடுவேன் என்று உற்று ஆழ்ந்து எது என்று பார்த்தான். மூச்சில் மாறுதல் ஏற்பட்டது. மனம் அடங்க மூச்சும் அடங்கும். உள்ளுக்குள் ஆழ்ந்து எது இருக்கிறது என்று பார்க்க மூச்சு விடுவது மூக்கின் எல்லை வரை இருந்தது. எதை இழந்தால் மரணம் என்று உற்று பார்க்க மூச்சானது மேல் மூக்கு வரை நின்றது. அப்போது வெங்கடராமனுக்கு உடம்பில் உள்ள மற்ற புலன்கள் எல்லாம் தன் ஆதிக்கத்தை இழந்தன. இரத்த ஓட்டம் வேறு மாதிரியாக போனது. இறக்கும் போது ஏற்படும் விரைப்பு தன்மை உடலில் சற்றென்று ஏற்பட்டது. அதை சிறுவன் அந்நியமாக நின்று வேடிக்கை பார்த்தான். மனம் அடங்க மூச்சு அடங்கும், மூச்சு அடங்க மனமும் அடங்கும். இந்த மரண நிலையை உணர்ந்தான் 16 வயதே ஆன சிறுவன் வெங்கடராமன். இதுதான் நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தின் முதல் படி. எண்ணம் விழுங்கப்பட நான் என்ற அகந்தையும் உள்ளே போனது. நான் என்ற எண்ணம் காணாமல் போக பேரொளியே தானாகி வெங்கடராமன் கிடந்தான். இதுவே நிரந்தரம், இதுவே முழுமை,
இதுவே இங்கே இருப்பு, இதுவே இங்கு எல்லாமும், இதுவே முதன்மை, இதுவே சுதந்திரம், இதுவே பரமானந்தம், இதுவே பூமி, இதுவே பிரபஞ்சம், இதுவே அன்பு, இதுவே கருணை, இதுவே அறிவு, இதுவே ஆரோக்கியம், அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிறைகிற அற்புதம், இதுவே எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. இப்படி ஒரு உன்னத அனுபவத்தை பெற்றான் சிறுவன் வெங்கடராமன். இந்த அனுபவத்திலிருந்து மீண்டு எழுந்து வந்து, இந்த மனம் நான் அல்ல, இந்த புத்தி நான் அல்ல, இந்த உடம்பு நான் அல்ல என்ற எண்ணங்கள் மேலோங்க, உள்ளே பேரொளியாக சுடராக இருக்கின்ற அதுவே நான் என்று உணர்ந்தான். தன்னை சுத்தம் செய்து கொள்வது என்பது எல்லோருக்கும் நடப்பதில்லை, வெகு சிலருக்கே நிகழ்கிறது. அப்படி நடந்தவருக்குத்தான் ஞானி என்றும் மகான் என்றும் பெயர். இப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்ற இவரல்லவோ ஞானி. ஒரு நாள் வீட்டு பத்திரங்களையும் ஸ்டாம்பு பேப்பரையும் கப்பல் செய்து விளையாடியதற்காக வெங்கடராமனை அவரது தந்தையார் வீட்டை விட்டு வெளியே போகச் சொன்னார். அந்த சிறுவன் எங்கே செல்வது என்று தெரியாமல் சிவன் கோவிலில் அம்பாள் சந்நிதிக்கு பின்பு ஒளிந்து கொண்டிருந்தான். சிறுவன் வெங்கடராமனை பார்த்த கோவில் சிவாச்சாரியார், இங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாயா? ஒளியறதுக்கு இதுவா இடம் என்று கேட்டார். எல்லாம் வல்ல இறைவனிடம் அடைக்கலம் புக வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு அந்த வயதிலேயே, அவன் அறியாமலேயே ஏற்பட்டது. இளம் வயதிலேயே வெங்கடராமன் யாரும் மற்ற நேரம் வீட்டு கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு நன்றாக உறங்கி விடுவான். அது மனம் ஒருமித்த உறக்கம், உடலே இல்லாத, மனமே இயங்காத ஆழ்ந்த உறக்கம். உடம்பு எடுத்த காரணத்துக்காக உறங்க வேண்டிய நேரத்தை எல்லாம் இளமையிலேயே ஒட்டுமொத்தமாக உறங்கிவிட்டு பின்பு அரிதுயிரில் ஆழ்ந்து கிடக்கிற அற்புதம் நிகழப் போகிறது என்பது அப்போது யாருக்கும் தெரியவில்லை. ஒரு முறை வெங்கடராமன் விளையாடச் சென்ற போது பெரிய புராணம் புத்தகம் படிக்க கிடைத்தது. உரைநடை கடினமாக இருந்தது. ஆனாலும் உள்ளே இருந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த புத்தகத்தை படித்த குழந்தை, என்ன இது, சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பாட்டு பாடி விட்டாரா? தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி என்ற பாட்டு திருஞான சம்பந்தருக்கு எப்படி வந்தது? அந்த குழந்தைக்கு மட்டும் சிவனும் பார்வதியும் தோன்றி பால் கொடுப்பானேன், என்ன ஆச்சரியம் என்றும் என்ன பாக்கியம் என்றும் அந்த குழந்தை திரும்ப திரும்ப படித்து பரவசமானான். பெரிய புராணத்தை படித்து வியந்தான் சிறுவன். கண்ணப்ப நாயனாரின் அற்புதமான கதையை படித்து வெங்கடராமன் மிகவும் நெகிழ்ந்து போய் புத்தகத்தை அப்படியே நெஞ்சில் கவிழ்த்து போட்டுக்கொண்டு தீவிர யோசனையில் ஆழ்ந்தான். கடவுளுக்கு முன் எந்த ஜாதியும் இல்லை, வேதமும் இல்லை. உண்மையான அன்பு யாரிடம் உள்ளதோ அவரே உயர்ந்தவர். தன் அகந்தையை விட்டொழித்து யார் தன்னை சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடைகிறார்களோ அவரைத்தான் இறைவன் ஆட்கொள்கிறான். அவருக்குத்தான் ரிஷபாரூடராக காட்சியளிக்கிறான் என்பதை நன்கு அறிந்து கொண்டான். பெரிய புராணத்தின் தாக்கம், அப்பாவின் மரணம், தான் எதற்கும் லாயக்கற்றவனோ என்ற அச்சம் ஆகியவற்றால் தான் யார் யார் என்ற வினா 16 வயது இளைஞனுக்கு தோன்றியது. மரணம் பற்றி யோசித்தான். உயிருள்ள போதே மரணத்தை அனுபவித்தான். எதை அறிந்தால் அறிவோ அதை அறிந்தான். எதை அடைந்தால் உயர்வோ அந்த உயர்வை எட்டினான். மரணம் பற்றிய கேள்வியையும் மரணம் பற்றிய விசாரம் தனக்குள் விளைவித்த அதிசயத்தையும் எங்கே போய் யாரிடம் கேட்பது, யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்ற கேள்வி சிறுவனுக்கு எழுந்தது. அமைதியாக இருந்தான். மனித மனம் என்பது எப்போதும் வெளிப்புறம் வேடிக்கை பார்ப்பது. அப்படி பார்த்ததை இன்னும் பெரிதாக உள்ளே கற்பனை செய்து கொள்வது. மனிதருக்குள் உலக விவகாரங்கள் இப்படித்தான் சிக்கிக் கொண்டு விதவிதமாக பூதம் காட்டுகின்றன. மனம் கடும் சிக்கலுக்கு ஆளாகிறது. ஆனால் வெங்கடராமனின் பார்வையோ வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிவிட்டது. அந்த அனுபவத்திற்கு பிறகு மரணம் பற்றி சிந்தித்து, எது இருக்கிறது என்ற கேள்வி கேட்டு, எது இறக்கவில்லையோ அதை தரிசனம் செய்த பிறகு, அதை நன்றாக உணர்ந்து அனுபவித்த பிறகு, மனம் வெளியில் போய் எந்த விவகாரத்திலும் சிக்கிக் கொள்ளாமல் திரும்ப திரும்ப எதை பார்த்தானோ, எதை உணர்ந்தானோ, எது உள்ளே அசையாமல் எந்தவித குணமும் இல்லாமல் நிர்குணஸ்வரூபமாக இருக்கிறதோ அதை வலுவில் பற்றி கொண்டது அவன் மனம். இதை யாரும் சொல்லித்தரவில்லை. மிகச் சத்தியமாக தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை ஒரு முனைப்புடன் சிந்தாமல் சிதறாமல் பார்த்தான். இது மிகப்பெரிய கொடுப்பினை, பூர்வ ஜென்ம வாசனை, பேரறிவாளரின் பேரருள். உண்மையை பற்றி நிற்க உள்ளே வெண்மை பறந்து பெருகும். எல்லா நிறத்திற்கும் ஒரு குணம் உண்டு, வெண்மைக்கு குணம் இல்லை. எந்த குணமும் இல்லாத நிர்குணமான வெண்மையை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்ளும். இந்த உணர்வை, பேரனுபவத்தை அனுபவித்தான் வெங்கடராமன். தன்னை காணாமல் போக்கியவருக்கு எல்லாமும் தானென்று புரியும். இங்கே இருந்து எதிர்ப்பக்கம் பார்ப்பது போல் எதிர்ப்பக்கத்திலிருந்தும் தன்னை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் போது இருப்பு என்பது இந்த உடல் அல்ல, நான் என்பது ஆத்மா.
அது எதிலும் நிறைந்திருக்கிறது, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது, எல்லாமுமாக இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக புரியும். இந்த அனுபவத்தை அனுபவித்தான் வெங்கடராமன். உள்ளுக்குள் ஒருவர் பார்த்தால் வெளி விவகாரங்களில் ஈடுபட முடியாதா என்றால் முடியும். உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் முடியும். ஆனால் இவை அனைத்தும் வேறு விதம். உண்ணும் உணவை கண் பார்த்து, மூக்கு நுகர்ந்து, நாவில் ஜலம் ஊறி, வயிறு பசித்து உண்பது என்பது ஒரு விதம். என்ன உண்கிறோம் என்ற பிடிப்பின்றி உணவை உட்கொள்வது ஒரு விதம். மனம் மனதை பற்றி கொள்ள மற்றவை மறந்து போகும். மானத்தை மறைக்க ஏதோ உடுத்திக் கொள்ளுமே தவிர அது அலங்காரம் காட்டாது. என்ன அழகு என்று தன்னை பார்த்து வியக்காது. மற்றவர் முன் அலட்டாது. அந்த அந்த மாதிரி அந்த உறக்கம் வேறு வகையானது. உடம்பு தூங்கினாலும் உள்ளம் விழித்திருக்கும், தன்னையே பார்த்திருக்கும். தூங்கும் போது தன்னிலை என்ன என்று இன்னும் தீவிரமாக தேடி கண்டுபிடிக்கும், அனுபவிக்கும். அப்படி செய்வதால் வெளி நடவடிக்கை என்னவாகும்? மனம் மெல்ல மெல்ல தளர்ந்து போகும், மற்றவரை விட்டு விலகி நிற்கும். எந்த விஷயத்திலும் ஆர்வம் காட்டாமல், அலட்சியம் செய்யாமல் ஒரு மிதமான போக்கை கைக்கொள்ளும். வெங்கடராமனும் அப்படித்தான் இருந்தான். எப்போதும் தனிமையை நாடினான். விளையாடுகிற ஆசை விலகியது. அந்த விளையாட்டில் வெறித்தனமாக போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற மும்முரம் முற்றிலும் ஒழிந்தது. எல்லா முனைப்புகளும் உள்முகமாயின. அவன் ஏகாந்தமாக இருக்க விரும்பினான். உள்ளுக்குள்ளேயே தன்னை பார்த்து கொண்டிருந்தான். தன்னை உணர்ந்த ஒரு ஆத்மா எவ்வளவு காலம் இந்த ஆரவாரத்துக்குள் ஜீவித்திருக்க முடியும்? உலகாயுதமான இந்த வாழ்க்கையை உதறுவதற்கு உண்டான நேரத்தை அது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும், தனக்குள் தயாராகி கொண்டிருக்கும். அந்த வேளை வெங்கடராமனுக்கும் வந்தது. அடிக்கடி தியானத்தில் அமர்ந்தான். இந்த உலகில் ஜெயிப்பது என்று நினைப்பது எல்லாம் தோல்வியே. தன்னை வெற்றி கொள்ள வேண்டும், அதற்குத்தான் பிறவி. தன்னை அறிந்தவராலேயே தெய்வத்தை உணர முடியும். தெய்வம் உணர்ந்த அத்தனை பேரும் தன்னை உணர்ந்தவர்கள். தானே அதுவாக மாறியவர். அதுவே இறுதி, அதுவே முடிவு, அதுவே முழுமை, அதுவே முயற்சி. அதற்காகவே உறங்குவதும், அதற்காகவே வாழ்வதும், அதற்காகவே இந்த பிறப்பு. உண்பதும் உடுப்பதும் உறங்குவதும் அதை நோக்கியே இருக்க வேண்டும். இந்த நீண்ட சிந்தனையில் ஆழ்ந்து ஆத்ம விசாரம் செய்தான் வெங்கடராமன். ஏற்கனவே தாய் தந்தை என்ற கட்டுக்களை எல்லாம் தளர்ந்த நிலையில் இருக்கிற வெங்கடராமன் அந்த இளைஞனுக்கு இந்த ஒரு கட்டையும், அதாவது தமையன், சித்தப்பா, சித்தி போன்ற கட்டுக்களை அறுத்துவிட்டு எங்கே போவது என்று நினைக்கையில் அண்ணாமலை என்ற பெயர் தோன்றியது. அண்ணாமலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. தன் அண்ணனிடம் 3 ரூபாய் வாங்கி கொண்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு கிளம்பியது அந்த பேரொளி. வெங்கடராமன் அண்ணனுக்கு எழுதிய கடிதம் இந்த உலகில் எழுதப்பட்ட பல கடிதங்களில் மிகவும் சுருக்கமானதும் மிகச் சுவையானதுமான கடிதம் அது. சத்தியத்தில் நனைந்த வார்த்தைகள் அவை. தமையன் நாகசாமிக்கு தம்பி வெங்கடராமன் கடிதம் எழுதினான். என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன். இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. ஆகையால் இந்த காரியத்திற்கு ஒருவரும் விசனப்பட வேண்டாம். இதை பார்ப்பதற்காக பணமும் செலவு செய்ய வேண்டாம். உன் சம்பளத்தை இன்னும் செலுத்தவில்லை. ரூபாய் 2 இதோடு இருக்கிறது, இப்படிக்கு என்று எழுதி வெறும் கோடு மட்டும் போட்டான். பெயர் எழுதவில்லை. பென்சிலால் எழுதப்பட்ட கடிதம் அது. இந்த கடிதம் எப்போதும் ரமணாசிரமத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது இறைவன் செயல். இந்த கடிதம் சத்தியம் என்பதை, இந்த சத்தியம் எப்போதும் அழியாது என்பதை அதன் இருப்பு காட்டுகிறது. வெங்கடராமன் வீட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலைக்கு பயணம் மேற்கொண்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு திருவண்ணாமலையை அடைந்தான். நேரே அருணாச்சலேஸ்வரரின் சந்நிதியை அடைந்தான். அண்ணாமலையார் சந்நிதி முன் வெங்கடராமன் வந்து நின்றான். உடம்பு சிலிர்க்க, கண்ணீர் பெருக, அப்பா, தாங்கள் என்னை அழைத்தீர்கள், இதோ வந்து சேர்ந்து விட்டேன். இனி நான் தங்கள் அடிமை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் சரணாகதியாகி கண்களை மூடி அப்படியே நின்றவாறு தியானத்தில் ஆழ்ந்தான். வெகுநேர தியானத்திற்கு பின் கண் திறந்த வெங்கடராமன் கோவிலை விட்டு வெளியேறி ஊருக்குள் நடந்தான். இந்திர தீர்த்த கரைக்கு வந்து மொட்டையடித்து கொண்டான். மொட்டையடித்து விட்டவருக்கு அவர் கேட்ட காலனாவை கொடுத்துவிட்டு, இனி இந்த கட்டைக்கு காசு பணம் எதற்கு என்று எண்ணி தன் மடியில் மீதம் இருந்த 3.5 ரூபாயை எடுத்து குளத்தில் எறிந்தான். சட்டையை கழற்றிவிட்டு வேஷ்டியை அவிழ்த்து ஒரு துண்டு கிழித்து கோவணம் கட்டி கொண்டான். மீதி துணிகளோடு பூணுலையும் கழற்றி சுருட்டி குளத்தில் எறிந்தான். தவ வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் முடிந்தது என்று துறவரம் பூண்ட வெங்கடராமன் சொல்லிக் கொண்ட போது திடீரென்று மழை பெய்தது. பால சந்நியாசியாகிவிட்ட வெங்கடராமன் அது கண்டு ஆச்சரியப்பட்டு, இதென்ன அதிசயம், குளிக்காமல் இருந்த என்னை மழை வந்து குளிப்பாட்டுகிறதே என்று எண்ணி மழையில் நனைந்தபடி மீண்டும் ஆலயத்திற்குள் வந்து
அண்ணாமலையார் சந்நிதி முன் நின்று இறைவனை வழிபட்டு தியானத்தில் ஆழ்ந்தார். ஒரு நாள் பாலசன்னியாசி வேங்கடராமன் 1000 கால் மண்டபத்தில் நிஷ்டையில் அமர்ந்திருந்த போது கோவிலுக்குள் விளையாட வரும் சிறுவர்கள் சாப்பாடு தண்ணீரின்றி கண்களை மூடி அமர்ந்திருக்கும் பாலசன்னியாசி வேங்கடராமனை பைத்தியம் என எண்ணி அவரை கல்லால் அடித்தனர். அவர் உடம்பில் அவை பட்டு காயம் ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தது. அதை கண்டு அவர்கள் கைகொட்டி சிரித்தார்கள். இதை எதையும் அறியவில்லை பாலசன்னியாசி. அவர் உணர்ச்சியற்ற ஜடமாகவே அப்படியே நிஷ்டையில் இருந்தார். பிறகு ஒரு நாள் பாலசன்னியாசி வேங்கடராமன் பாதாளலிங்க குகைக்கு சென்று நிஷ்டையில் அமர்ந்தார். அங்கும் அவருக்கு தொல்லை கொடுக்க வந்த சிறுவர்கள் வெளியில் இருந்து குகைக்குள் கல்லை விட்டு எறிந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த உள்ளூர் பிரமுகர் ஒருவர் சிறுவர்களை விரட்டிவிட்டு பாதாள அறைக்குள் எட்டி பார்த்தார். அப்போது அந்த அறையில் இருந்து சேஷாத்ரி சுவாமிகள் வெளிவந்து அந்த பிரமுகரிடம் உள்ளே போய் பார், சின்னசாமி உட்கார்ந்திருக்கு என்று கூறி சென்று விட்டார். உள்ளே சென்று பார்த்த பிரமுகர் அங்கு கண்களை மூடி அசையாமல் இருந்த சின்னசாமியை கண்டார். உள்ளே நந்தவனத்துக்கு சென்று அங்கே இருந்த சாது சுவாமிகளையும் அவரின் சிஷ்யர்களையும் அழைத்து வந்தார். சாது சுவாமிகள் உத்தரவின் பேரில் அவரின் சிஷ்யர்கள் பாதாள அறைக்கு சென்ற போது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. நிறைய விஷ ஜந்துக்கள் மேலே ஊர்ந்து கடித்து கொண்டிருந்த நிலையில் ஒரு பாலசன்னியாசி கோவணதாரியாக சமாதி நிலையில் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். அவர்கள் அவரை எழுப்ப முயன்றும் முடியாததால் அவரை அந்த யோக சமாதி நிலையிலேயே தூக்கி சென்று இளையனார் சந்நிதி மண்டபத்தில் உட்கார வைத்தார்கள். சாது சுவாமிகள் கூறினார், பாலசுவாமி சாதாரணமானவர் இல்லை. உடலை மறந்து சமாதி நிலையில் இருக்கும் யோகீஸ்வரன், ஆன்ம தியானத்தில் மூழ்கி இருக்கும் தவராஜன், அருணாச்சல தியானம், அப்பனின் நினைவு, ஆத்ம தரிசனம், இது ஒரு பரிபூர்ண சச்சிதானந்த அனுபவம் என்று பாலசன்னியாசியின் உண்மை நிலையை விளக்கி கூறினார். அப்போது அங்கு வந்த மௌன சுவாமிகள் மற்றும் அவருடன் வந்த சாமியார்களிடம் பாலசுவாமியை பற்றி கூறி அவரை கவனித்து பராமரிக்கும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். மகான்கள் வெயிலில் நடக்கும் போது ஒரு மேகம் நகர்ந்து வந்து நிழல் கொடுக்குமாம். பொங்கி வரும் ஆற்று வெள்ளம் மகானின் வீட்டருகே வந்ததும் விலகி வளைந்து வேறு திசையில் ஓடுமாம். காடுகளில் நடக்கும் போது கொடிய சிறுத்தையும் சிங்கமும் உற்று பார்த்து விட்டு மெல்ல பின்வாங்குமாம். அதுபோல திருவண்ணாமலையில் பாலசுவாமிக்கு இடைஞ்சல் செய்த வந்த சிலரை போலவே உதவி செய்யவும் சிலர் வந்தனர். அண்ணாமலையார் சந்நிதியில் பூஜை செய்து வந்த குருக்கள் ஒருவர் சுவாமி பிரசாதமும் தன் வீட்டிலிருந்து உணவையும் பாலசுவாமிக்கு அளித்தார். ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள புத்தண்டி நாயனார் என்பவர் பாலசுவாமியை பார்த்ததும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அடடே, இங்கு ஓர் ஆனந்த பரவசம் வளர்கிறதே, இந்த இடத்தில் ஓர் அமைதியை அனுபவிக்கிறேனே, இந்த பாலசுவாமி சிந்துகிற அமைதியே இத்தனை சுகமாக இருக்கிறதென்றால் உள்ளே எவ்வளவு பேரானந்தம் இருக்கும். இவன் வெறும் இளைஞன் அல்ல, ஞானி, வெறும் சிறுவன் அல்ல, பூரணன். இது வெறும் மனித உடல் அல்ல, தெய்வாம்சத்தை தன்னுள் தேக்கி இருக்கின்ற பாத்திரம் என்று உத்தண்டி நாயனார் உருகி பாலசுவாமிக்கு சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு சுவாமிக்கு எவரும் தொந்தரவு செய்யாமல் இருக்கும்படி பார்த்து கொண்டார். ராஜம்மாள் என்ற பெண் பாலசுவாமிக்கு உணவு அளித்து வந்தாள். அதே போல ரத்தினம்மாள் என்ற பெண்மணியும் செய்தாள். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று பிற்பாடு அழைக்கப்பட போகும் பாலசுவாமி விருபாட்சி குகைக்கு வந்தார். இது திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதியில் இருந்த பல குகைகளில் ஒன்று. பூரண ஜோதியாக குளிர் நிலவாக அவர் இங்கே வீற்றிருக்க அவர் பால் ஈர்க்கப்பட்ட அன்பர்களில் தெளிவானவர்கள் அவரோடு மெல்ல சம்பாஷணைகளில் இறங்கினர். கேள்விகளை எழுப்பினர். ஆன்மீக புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்து அவரை படிக்க சொல்லி தாங்களும் படித்து இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள அவரிடம் வினாக்களை எழுப்பினர். மிக கடினமான ஒரு தத்துவத்துக்கு மிக எளிதாக தெள்ள தெளிவாக அவர் பதில் சொன்னார். அவர் மேடை ஏறி பெரிதாக உரையாடவில்லை, நீட்டி முழக்கி உபன்யாசம் செய்யவில்லை. பல நேரம் அவர் இருப்பும் பார்வையுமே பல கேள்விகளுக்கு பதிலாக இருந்தன. பல பக்தர்கள் தங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை அவருடைய சந்நிதியில் எதுவும் பேசாமலேயே தெரிந்து கொண்டார்கள். ஆனாலும் சிவப்பிரகாசம் பிள்ளை என்பவர் ரமணரின் உபதேசங்கள் மனதில் பதிய வேண்டி அங்கு வர இயலாதவருக்கு கேள்விகள் இருப்பின் அவர்களுக்கு பதிலாக தர வேண்டி கேள்விகள் சிலவற்றை எழுதி கொடுத்து அதற்கு ரமணரிடம் பதிலும் பெற்றார். நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து நீண்ட கட்டுரை ஒன்று எழுதப்பட்டது. பிறகு இதுவே கேள்வி பதிலாக பிரிக்கப்பட்டது. உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவன்களும் சுகமாகவே இருக்க விரும்புகின்றன. ஒவ்வொரு உயிரும் தன்னிடத்திலேயே மிக பிரியமாக இருக்கிறது. இந்த பிரியம் ஒரு சுகம். அந்த சுகத்தை நித்திரையின் போது மனம் நன்றாக அனுபவிக்கிறது. தனக்குள் ஒடுங்கி தன்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. நன்றாக தூங்கினேன் எனும் சந்தோஷத்துடன் எழுந்திருக்கிறது.
விழித்திருக்கிற நிலையில் தன்னில் தான் ஒடுங்குதல், தன்னை அறிதல் என்பது நிகழ வேண்டும். நான் யார் எனும் கேள்வியை கேட்டு பதில் பெறுவதே இதற்கு எளிமையான வழி. நான் யார்? உடம்பா? உடம்பு எனில் தூங்கும் போது இந்த உடம்பு எங்கே இருந்தது? அதை பற்றிய அறிவு எங்கே இருந்தது? வேறு ஏதோ ஒன்று தூங்கி, வேறு ஏதோ ஒன்று ஒடுங்கி உள்ளே இருந்ததல்லவா? உடம்பை பற்றிய நினைவு முற்றிலும் மறந்ததல்லவா? அப்படியானால் நான் என்பது உடம்பல்ல. எனில் புலன்களாலும் அவற்றின் அனுபவத்தாலும் மூளையின் ஞாபக சக்தியாலும் ஏற்பட்ட மனம்தான் நானா? மனம் என்ன செய்யும்? ஏதாவது நினைத்து கொண்டிருக்கும். கனவில் சண்டை போடும், சந்தோஷப்படும், ஏறும் இறங்கும், அலையும். ஆனால் கனவு இல்லாத நேரமும் இருந்ததே. கனவு இல்லாத தூக்கத்தை தானே நல்ல தூக்கம் என்கிறோம். ஆனந்தமாக தூங்கினோம் என்று சொல்கிறோம். அப்படியானால் விழித்திருக்கும் போது அலைபாயும் மனமும், கனவின் போது அலையும் மனமும் நான் அல்ல. வேறு ஏதோ ஒன்று ஆனந்தமாக தூங்கியது. அது எது? நான் யார் என்று தெரியாமல் விழித்து நிற்கிறேனே, அது நானா? இல்லை, அது இல்லை நான், இது இல்லை நான் என்று ஒவ்வொன்றாக எதை நான் என்று நினைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் புறம் தள்ள முடியாமல் எது மீதி நிற்கிறதோ அதுவே நான். பகவான் ஸ்ரீ ரமணருடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ளும் போது சம்பவ கோர்வையை மட்டும் தெரிந்து கொள்வதில் லாபம் இல்லை. நான் யார் என்கிற விசாரமே மூலப்பொருள். அதை அறிவதே ரமணரை அறிவது. மனம்தான் நினைவுகளை தோற்றுவிக்கிறது. அந்த நினைவுகள் நம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவை. இவர் நல்லவர், அவர் கெட்டவர், இது சரி, அது தவறு, இது உயர்வு, அது தாழ்வு என்று பிரிப்பது நாமே. நாம் கெட்டவர் என்று தீர்மானித்தவரை வேறு ஒருவர் நல்லவர் என்று தீர்மானிக்கிறார். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான உலகத்தை மனதில் சிருஷ்டித்துக் கொண்டு உண்மையான உலகத்தை பார்க்க முடியாமல் அவஸ்தைப்படுகிறார். மனதை ஒடுக்கிய ஞானியால் மட்டுமே உள்ளதை உள்ளவாறு பார்க்க முடிகிறது. நான் என்று சொல்லும் இடத்தில்தான் மனம் இருக்கிறது. அந்த நான் ஹிருதயத்தில் இருந்து வெளிவருகிறது. இந்த ஹிருதயம் வலது பக்கத்தில் இருக்கிறது. அது தோளால் ஆன துருத்தி அல்ல, மார்பின் வலது பக்கத்தில் சூட்சுமமாக இருக்கிற ஆன்ம ஹிருதயம். அந்த இடத்தில் தான் நான் என்கிற எண்ணம் இருக்கிறது. நான் என்பது தான் மனம். நான் யார் என்ற விசாரணையில் மனம் அழியும். மனமே தான் யார், தான் என்ன செய்கிறோம் என்று உற்று கவனித்து விசாரித்து அப்படி விசாரிக்கிற மனதும் அழிந்து போகும். பிணத்தை புரட்டி புரட்டி சுடுகிற தடி பிணம் முற்றிலும் எரிந்து போன பிறகு நெருப்பில் போடப்பட்டு அதுவும் எரிந்து போவது போல நான் யார் என்று விசாரணை செய்யும் மனமும் காணாது போகும். மனதை இப்படி அடக்குவதற்கு நான் யார் என்று விசாரிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. வேறு சில தந்திரங்களை கையாண்டால் மனம் அடங்கியிருப்பது போல் அடங்கியிருந்து மறுபடி எழுந்துவிடும். பிரபஞ்சத்தின் எந்த விஷயத்திலும் சுகம் என்பது இல்லை. ஆத்மாவை அறிவதே சுகம். உண்மையை தேடுகிற ஆவலும் முயற்சியும் ஏற்பட்டால் வழிகாட்ட ஸ்ரீ ரமணர் உண்டு. வருடங்கள் கடந்தன. பகவான் ரமணர் நோயுற்றார். அந்த நிலையிலும் தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். வருவோரை உற்று பார்த்து பார்வையாலும் மௌனத்தாலும் ஆசீர்வதித்தார். 1950ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ரமணர் தன் இன்னுயிரை நீத்தார். அவர் உடலை விட்டு பிரிந்த போது திருவண்ணாமலை வான்வெளியில் மிகப்பெரிய வால் நட்சத்திரம் ஒன்று வடக்கு நோக்கி போயிற்று. அந்த வால் நட்சத்திரத்தை சென்னையில் உள்ளவர்கள் தெளிவாக கண்டார்கள். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அது தெரிந்தது. ஒரு மிகப்பெரிய மகான் இந்த பூமியை விட்டு கிளம்பிவிட்டார் என்பதை அந்த வால் நட்சத்திரம் உறுதி செய்தது. உள்ளொளி பெருகிய ஒரு ஞானியின் ஆன்மா உடலை விட்டு பிரிந்த போது இன்னும் ஜொலிப்பாகி சுடராகி மேலெழுந்து அண்டவெளி முழுவதும் கலந்தது. இது ஒருவித விஸ்வரூபம். நான் சாதாரணன் இல்லை என்று சொன்ன சாட்சி. ஐரோப்பாவில் வாழ்ந்து வந்த பால் பிரிண்டன் என்பவர் ஒரு முறை காஞ்சி மடத்திற்கு வந்து மகா பெரியவாளை தரிசித்து எனக்கு சரியான ஆன்மீக குருவை தாங்கள் காண்பித்து அருள வேண்டும் என்று கேட்டார். மகா பெரியவா அவரை திருவண்ணாமலைக்கு சென்று அங்கே இருக்கும் மகரிஷியை பார்த்துவிட்டு பிறகு உன் ஊருக்கு திரும்பலாம் என்றார். பால் பிரிண்டனும் திருவண்ணாமலை சென்று ரமண மகரிஷியை சந்தித்தார். அவருடன் உரையாடல் நிகழ்த்தினார். அவருக்கு மௌன தீட்சையும் கிட்டியது. ரமணரின் பெருமைகளை ஐரோப்பா மற்றும் பல வெளிநாடுகளில் அவர் பரப்பினார். அதனால்தான் ரமணாசிரமத்திற்கு இன்றும் கூட பல வெளிநாட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகின்றனர். பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேசங்கள் பிறரால் தொகுக்கப்பட்டு புத்தகங்களாக வெளியாகியுள்ளன. அவற்றில் சில விசார சங்கிரகம், நான் யார், உபதேசசாரம் அல்லது உபதேச உந்தியார், உள்ளது 40, ஏகாத்ம பஞ்சகம், அண்ணாமலையாரின் மீது ஸ்ரீ ரமணர் துதிகள் ஏற்றியுள்ளார். அவை அக்ஷர மணிமாலை, நவமணி மாலை,
அருணாச்சல பதிகம், அருணாச்சல அஷ்டகம், அருணாச்சல பஞ்சரத்னம். ஆத்ம விசாரம் மூலமாக நான் யார் என்பதை அறிவதன் மூலமாக நிரந்தர பேரானந்தத்தை அனுபவிக்கும் வழியை உபதேசித்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ரமண மகரிஷி திருவடிகளே சரணம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வேற யாருக்காவது இதுல அடிஷனல் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு ஆசையா இருக்கா? ஜி நான் சொல்லலாமா? சொல்லுங்க. ரமணமர் ரொம்ப அருமையா இருந்தது புவனேஸ்வரியோட தொகுப்பு. ரமண பகவானோட அந்த ஆத்ம தத்துவமான நான் யாருங்கிற அந்த இத தெளிவ அறியறதுக்கு உள்ள ஒரு நல்ல இத கேட்க முடிஞ்சது. நல்ல தொகுப்பா அதை கொடுத்திருக்காங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிட்டு ஒரு சின்ன இது, அதாவது பகவான் ரமணர் திருச்சூழியில அவர் பிறக்கிறதுக்கு போது அவருக்கு பிரசவம் பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு அவளுக்கு கண்ணு தெரியாம இருந்திருக்கு. சோ அவதான் வந்திருக்கா. அங்க வந்த போது அந்த அவர் பிறக்கிற நேரத்துல அவளுக்கு கண்ணு பார்வை கிடைச்சிருக்கு. ஒரு ஒளி தெரிஞ்சுதாம். அப்போ அந்த அவரை பிரசவம் அறையில அவ அந்த அம்மாக்கு ஒளி தெரிஞ்சு அவ அந்த குழந்தைய பார்த்தாலாம். அதுதான் அதுக்கப்புறம் பின்னாடி அவ ரமணரை பார்த்துட்டு சொல்லறா, நீங்க பிறந்த போது எனக்கு கண் பார்வை கிடைச்சு நான் உங்களை பார்த்தேன், தரிசனம் பண்ணினேன் அப்படின்னுட்டு சொன்னாலாம். அதே போல அவர் திருவண்ணாமலைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார் இல்லையா, வந்துட்டு நேர அந்த இதெல்லாம் பண்ணிட்டு சுவாமி சன்னதியில நேர உள்ள சன்னதிக்கே போயிடுறார். மூலஸ்தானத்துக்கு போறாராம். யாருமே ஆனா அங்க தடுத்து நிறுத்தல, ஒண்ணுமே பண்ணலையாம். உள்ள நேர போயிட்டு அப்படியே லிங்கமூர்த்தியை கட்டிண்டு தந்தையே இனி உன் இஷ்டம் என் இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு இது சொல்லப்படுறது. இதெல்லாம் அத நிறைய அப்புறம் அவரோட முக்கியமான சீடர்கள் பத்தி எல்லாம் அவரோட தம்பி, ரமண பகவானோடு ஒரு தம்பி இருந்தார். அவரோடு பிள்ளை வி கணேசன் கணேசன் அண்ணான்னு சொல்லப்படுறாரு. அவருக்கு இப்போ வயசு 80 மேல இருக்கு. அவர் பகவான கூடவே இருந்து சின்ன குழந்தையில இருந்து அவர் கூட இருந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கார். அவர் ஒரு 2 புஸ்தகமா ரமண பெரிய புராணம்னு எழுதியிருக்கார். அதாவது அவரோடு 75 அணுக்க தொண்டர்களோடு அவர் கூட பயணம் பண்ணினவாளோடு ஒரு இதா எழுதியிருக்கார். அவளெல்லாம் கேட்டு அதெல்லாத்தையும் அந்த சம்பவங்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு எழுதியிருக்கார். அது 2 புஸ்தகமா அமைஞ்சிருக்கு, 2 பாகமா இருக்கு. அதுல முக்கியமான இவருக்கு பகவான் ரமணர் மகரிஷிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் அவருக்கு அந்த பெயரை கொடுத்தவர் காவிய கமண்ட கணபதி முனி அப்படின்னு. அப்புறம் அவரோட ரொம்ப அணுக்க தொண்டரா இருந்தவர் முருகனார் நொட்டு, அவரை பத்தி ஒரு இது இருக்கு. அவரும் நிறைய பாட்டுக்கள், இது அருணாச்சல் அக்ஷரமான மாலைக்கு முதல்ல ஒரு காப்பு இதா எழுதினவர் முருகனார் சுவாமிகள். அப்படி நிறைய பக்தர்கள் அவளுக்கெல்லாம் இருந்திருக்கா. அவ அம்மா தாயார் தேடிட்டு வர இவரை. முதல்ல வந்தபோது அவர் பார்க்கல, பேசல, ஒண்ணுமே பண்ணல. அவ அம்மாவுக்கு அழகம்மைக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவரை பார்க்கும்போது. அப்போ பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் திருப்பி ஒரு தடவை வரா, இவர் பேச மாட்டாரா தன்னை இங்க. அப்புறம் கொஞ்சம் மனசு அவருக்கு பகவானுக்கு இறங்கி, நீங்க இங்கேயே அம்மாவை அங்கேயே இருக்க வச்சுடுற. ஆனா அம்மா ரொம்ப மடி ஆச்சாரங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியவா. அப்போ அந்த விருபாட்சி குகையில எல்லாம் இருக்கும்போது அம்மாவும் கூடவே இருக்கா. இவாள்லாம் பிட்சையெல்லாம் எடுத்துன்னு
கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கோ அதை வச்சுட்டு சாப்பிடுவாளாம். அப்புறம் ஒரு நாளைக்கு அம்மா வந்து குளிக்காம யாரையும் தொட்டுட்டா உடனே குளிக்கணும்னுட்டு இது பண்ணுவாளாம். அப்போ என்னன்னா, இந்த ஒரு தடவை மலை ஜாதி அந்த திருவண்ணாமலையில மலையில வாடுற ஜனங்கள்லாம் வந்து ஜலம் கேட்டாளாம். கேட்கும்போது அம்மா வந்து கொஞ்சம் குடுக்கறதுக்கு ஹெசிடேட் பண்றா. அப்புறம் வந்து சாப்பாடு அவளுக்கு ஜலம் இல்ல, சாப்பாடு கேட்கிறா. அப்போ இவர் பகவான் சொல்றாரா, ஏன் நீ சாப்பிடாம யாருக்கும் கொடுத்தா அது இதாயிடுமோ, சேஷம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டதும் அப்புறமா எடுத்து குடுக்கறாளாம். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவளோட அஜ்ஞானத்தை எல்லாத்தையும் நிறைய போக்குறார் பகவான். அம்மா கிட்ட இருந்த அந்த மனசுல உள்ள அஜ்ஞானங்கள் எல்லாம் போக்கிட்டு அவள வந்து ஒரு தடவை அம்மாவுக்கு வந்து ரொம்ப இந்த அப்பளம் பிள்ளைக்கு அப்பளம் பிடிக்கும்னுட்டு ரொம்ப இது நினைக்கிறா. எப்படியும் பண்ணி கொடுக்கணும், அந்த அப்பளம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சாமானங்கள் எல்லாம் யார்கிட்ட எல்லாமோ கேட்டு எல்லாம் பண்ணி அந்த இது உளுந்து எல்லாம் திரிச்சுண்டு வந்து எல்லாம் பண்ணார. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை எப்படி எல்லாத்தையும் தானே எப்படி இட முடியும்னுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பகவான்கிட்ட சொல்லலாம், கொஞ்சம் வந்து எனக்கு விட்டு கொடுத்து கூடேன் அப்படின்னுட்டு சொல்லி கேட்கறாளாம். கேட்டபோது அப்போ ஒரு பாட்டு எழுதுற. அந்த பாட்டை நான் இப்ப சின்னதா ஒரு பாடுறேன். அப்பளம் இட்டு பாரு, அத்தை சாப்பிட்டும் ஆசையை தீரு. அப்பளம் இட்டு பாரு, இப்புவிதன்னில் ஏங்கி திரியாமல் சத்போத சுக சத்குருவானவர் செப்பாது சொன்ன தத்துவமாகிற ஒப்புயர்வில்லா ஓர் மொழியின்படி அப்பளம் இட்டு பாரு, அதை சாப்பிட்டும் ஆசையை தீரு. அப்பளம் இட்டு பாரு, தானல்ல ஐங்கோஷ கஷேத்திரம் இந்தில் வள தானென்னும் மானாமாம் தானிய ஊழுந்தை நானாரேன ஞான விசார திரிகையில் நானல்ல என்றே உடைத்து கொடித்து அப்பளம் இட்டு பாரு, அத்தை சாப்பிட்டும் ஆசையை தீரு. அப்பளம் இட்டு பாரு, சத்சங்கமாகும் பீரண்டை ரசத்தோடு சமம்தாமாகின்ற தீரகமிடகுடன் உபரதியாகும் அவ்வுப்போடு உள்ள நல் வாசனையாம் பெருங்காயமும் சேர்த்து அப்பளம் இட்டு பாரு, அத்தை சாப்பிட்டும் ஆசையை தீரு. அப்பளம் இட்டு பாரு, கல் நெஞ்சில் நான் என்று கலங்காமல் உள்மோக உலக்கையால் ஓயாதிடித்து சாந்தமாம் குழவியால் சமமான பலகையில் சந்ததம் சலிப்பர சந்தோஷமாகவே அப்பளம் இட்டு பாரு, அத்தை சாப்பிட்டும் ஆசையை தீரு. அப்பளம் இட்டு பாரு, மோன முத்ரையாகும் முடிவில்லா பாத்திரத்தில் ஞானாக்னியால் காயும் நற்பிரம்ம நெய்யதில் நானதுவாகவே நாளும் பொறித்து தானே தானாக பூஜிக்க தன்மய அப்பளம் இட்டு பாரு, அத்தை சாப்பிட்டும் ஆசையை தீரு. அப்பளம் இட்டு பாரு அப்படின்னு சொல்லி இந்த தத்துவார்த்தமான ஒரு பாடலை பாடி அம்மாக்கு, நீ இந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் வச்சுண்டு நீ வந்து எனக்காக பண்ணறேன்னுட்டெல்லாம் பண்ணாதே, இந்த மாதிரி உன்முகமா திருப்பி நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறைய அவ அம்மாவை வந்து நிறைய மாத்தற. கடைசியில அவ அம்மாக்கு அந்த அந்திம காலம் வந்த போது அவர் வந்து அம்மாவை தன் மடியில போட்டுண்டு
அவன் அம்மாக்கு இது பிரஜை இல்லாம ஆயிடுறது. அந்த போகிற நேரத்துல ஒரு கைய நெஞ்சிலையும் வச்சுட்டு ஒரு கைய தலையில அம்மாவோட சிரசுல மேல வச்சுட்டு அவ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காண்டே இருந்தாராம். எல்லா அடுக்க தொண்டர்களும் பக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தாளாம். அப்புறம் அவ அம்மாவோட இது நம்ம சித்தியாயனதான் அவ அம்மாவும் போன உடனே அப்புறம் அங்கேயே அங்க இப்ப வந்து மாத்ருபூதேஸ்வரர்னுட்டு ரமணாசிரமத்துல ஒரு சன்னதி இருக்கு. அது அவ அம்மாவோட சன்னதி தான், அழகம்மையோட சன்னதி. சோ அங்க அப்போ அணுக்க தொண்டர்கள் எல்லாம் கேக்குறாளாம், பகவானே நீங்க அம்மாக்கு எதுக்கு வேண்டி இந்த மாதிரி நீங்க ஒரு இது கைய வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன்னா அவளுக்குள்ள அந்த வாசனைகள் எல்லாம் இல்லாமாக்கி அவளுக்கு இன்னமே ஒரு பிறவி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு பகவானை நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், அண்ணாமலையார பிரார்த்தனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் கதைய சொல்றாராம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கு ஒரு 4 வார்த்தை பகவான் ரமணரை பத்தி பேசுறதுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் பரிபூர்ணமா அவருக்கே அர்ப்பணிக்கிறேன். சர்வம் ரமணாய நமஹ. ஹரி ஓம். ஆனந்தமா இருக்கு புவனேஸ்வரி பேசினது கேட்டது, அன்னபூர்ணி அம்மா சொன்னது. வேற யாராவது ஏதாவது ஆட் பண்ண போறீங்க? ஹரி ஓம். எனக்கு ஒரு ஹரி சின்ன ஓம். டவுட் கேட்கலாமா? சொல்லுங்கப்பா. இவங்க 2 பேரும் ரொம்ப பிரமாதமா வரிசையா எல்லா விஷயமும் சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ ஒரு நொச்சூர் சுவாமிகள்னு ஒருத்தர், அவரோட ரமணரோட அந்த ஆசிரமத்துல சிஷ்யரா எடுத்து சுவாமி இது எடுத்துட்டாரா, இல்ல அவராவே அவர் அந்த பேர் வச்சுக்கிட்டாரா, அந்த வழியில வந்த சிஷ்யரா அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு. இப்ப சுவாமிஜிகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வழி வழியா சிஷ்யர்கள்னு இருக்கிறதுல இப்ப ரமணரோட சிஷ்யர்னு ஒரு பெரிதா அறியப்படுற ஒருத்தர் யாரும் இல்ல, இவர் அந்த மாதிரி உள்ளவரா அப்படின்றது ஒரு டவுட் எனக்கு. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப இளையவர். வயசு பார்க்கும்பொழுது ரொம்ப இளையவர். ரமணாசிரமத்துல அவர் வந்து படிச்சிருக்கார், வேதம் எல்லாம் படிச்சிருக்கார். அவர் ரொம்ப 13 வயசுல இருந்தே அவர் வந்து இந்த ஆத்ம ஞானத்துல தேடல்ல ஈடுபட்டக்கூடிய ஒரு சாதனையாளரா அவர் இருந்திருக்கார், சாதகரா அவர் இருந்திருக்கார். ரமணர் மேல ரொம்ப ஈர்ப்பு. காரணம் என்னன்னா ரமணாசிரமத்திலேயே வளர்ந்ததுனால, அங்கேயே வேதம் படிச்சு அங்கேயே வளர்ந்ததுனால ரமணர் மேல ரொம்ப ஈர்ப்பு உண்டு. ரமணருக்கு டிவோட்டி அப்படிங்கிற இதுல ஆரம்பிச்சு அப்புறம் அவரே குருவாக அவருக்கு அமைஞ்சு, ரமணர் இருக்கிற காலத்துல அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வயசை பார்க்கும்போது. அதனால ரமணரை படிச்சு அவர் ரமணர் கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கணும். சந்நியாச தீட்சையெல்லாம் வந்து ரமணாசிரமத்துல கிடையாது. ரமணருடைய ரமண சரண தீர்த்தர்னு தான் அவர் பேரே வச்சுருக்கு. அதாவது ரமணருடைய சரணத்திலேயே சதா இருக்கக்கூடிய ஒரு நிலை தனக்கு இருக்கணும்னு அதனாலேயே பேரை வந்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அவர் வச்சுருக்கார். வேற ஒரு இதுல இருந்துதான் சந்நியாசம் எடுத்துட்டது. ஆனா ரமணருடைய ரொம்ப அத்தியந்தமான ஒரு பக்தர் முதல்ல. ஓகேமா, நன்றிமா. அவரோட சத்சங்கம்லாம் கேட்டோன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல ரமணர் பத்தி பேச ஆரம்பிச்சிருவார் நொச்சூர் சுவாமிகள். அது ஏன்னா அவர் வந்து ரமணர்லயே நிறைய அவர் ரிசர்ச்சே பண்ணிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ரமணரை பத்தி ரிசர்ச் வந்து நிறைய பண்ணியிருக்கார். ரமணரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே அவர் மாஸ்டர் பண்ணியிருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் வேதம் கத்துக்கிறது, உபனிஷத் படிக்கிறது, பல குரு அவருக்கு. அப்படி நிறைய பேர்கிட்ட படிக்கிறச்சு ரமணருடைய ஒர்க் எல்லாமே வந்து வேத சம்பந்தமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதை முழுமையா அதை படிச்சிருக்கு. அதனால அவர் கோட் பண்ணாம இருக்கவே முடியாது. ரமணரோட வாழ்க்கையிலேருந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் அவர் வந்து கோட் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது இருந்தது. அவரோடது கேட்கும் போது நமக்கு அவரை ரமணரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் சொல்லுவாரு. அவர் ரமணரோட இருக்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு. ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கே தெரியாமயே நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசிரம் போய் இந்த நீங்க சொன்ன அந்த உள்ளது 40 இதெல்லாம் நானா எதுக்கு தெரியாம நான் பாட்டுக்கு வாங்கி படிச்சிட்டு இருப்பேன். எனக்கு அது ஒரு ரொம்ப முன்னாடியே ஒரு 4 முறை நிறைய முறை படிக்கணும். ஆனா அது அவ்வளோ அர்த்தம் அவ்வளவு சீக்கிரம் புரியாத மாதிரி இருக்கும். பயங்கர கஷ்டமா இருக்கும். அது நான் என்னன்னா எல்லாமே கலிவிருத்தம் அந்த மாதிரி இந்த ஓல்டு தமிழ் பொயட்டிக்கல் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ரமணரோடது எல்லாமே கிட்டத்தட்ட விருத்தப்பாக்கள் தான் அவர் நிறைய எழுதுவார். அத வந்து சந்தி பிரிச்சு படிச்சு அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ். அதனால அது ஏன் அவர் அப்படி எழுதியிருக்காருன்னு நொச்சூர் சுவாமிகள் ஒரு டாக்ல சொல்லுவார். யாரும் நடுவுல எதுவும் வேர்ட்ஸை நுழைச்சிடக்கூடாதுங்கிறதுனால பகவான் வந்து எல்லாத்தையும் அழகா விருத்தப்பாவா எழுதி வச்சுட்டு போயிட்டார். நடுவுல ஏதாவது வேர்ட் போட்டா அது வந்து இது வராது, சந்தம் வராது. அப்படி வந்து அழகா கட்டமைச்சிட்டு போயிருக்காரு. ஸ்லோகாவா எழுதுறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ப்ரோஸ்ல நீங்க நம்ம என்ன வேணா நடுவுல சொருகலாம். ஸ்லோகத்துல சொருகவே முடியாது, கஷ்டம். ரொம்ப ரொம்ப பாண்டித்யம் வேணும் அப்படி சொருகிறதுக்கு. அப்படி யாருக்கு இது வரும்? அதனால ரமணரோட ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து ரொம்ப எல்லாமே இப்ப இந்த அப்பள பாட்டுலயே அவ்வளவும் ஞானம் தான். அவ்வளவு விஷயமும் நம்ம ஒரு சாதகனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் அவர் எழுதியிருக்கார். கைவல்ய ரமணி தான் முதல் 4 பாட்டு. அதுதான் இந்த ரமணருடைய அப்பள பாட்டுல வரக்கூடிய விஷயம். அப்படியே எக்ஸாக்டா வரும். இல்ல ஞானத்தை தவிர்த்து வேற எந்த விஷயத்தையும் அவர் பிராதானியப்படுத்தல அப்படிங்கிறது தான் அங்க ரொம்ப முக்கியம். நான் எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ரமணரை இப்ப நாம வந்து இந்த சத்சங்கமே என்ன ஒரு ஐடியால நடத்திட்டு இருக்கோம்னா, மகான்களை பத்தி குருமார்களை பத்தி எல்லாம் நாம வந்து சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால நாம நடத்தி கொண்டோம். ஆஸ் அ குரு ரமணர் எப்படி வந்து எல்லாரையும் பார்த்தார். அது எனக்கு எப்பவுமே அப்படி ஒரு குருவை பார்க்கணும், குருவா ரமணரை எப்படி வந்து நம்ம பார்க்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு. இந்த ரமண பெரிய புராணமே கம்ப்ளீட்டா எல்லாமே படிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல முழுக்க முழுக்க அவர் எப்படி எல்லாரோட லைஃப்ல வந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷனுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு குருவுக்கு வந்து நிறைய ரோல் பிளே இருக்கு. ஒரு லைஃப்ல வந்து ஒரு சிஷ்யனுக்கு சும்மா ஒரு வாக்கிய உபதேசம் பண்ணிட்டு கிளம்பி போறவர் கிடையாது குரு. இந்த குரு வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி கொடுத்திருக்காருன்னா கூட அந்த வார்த்தை சிஷ்யனோட பல நேரங்கள்ல அது வந்து அவனுக்கு உதவியா இருக்கும். அதனால குரு வந்து வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாருனாலே அப்புறம் அவரை வாழ்க்கையில இருந்து பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி அந்த வாழ்க்கையோட சேர்ந்துடுவாரு. அப்ப அந்த குருவோட ரோல் ரொம்ப பெருசு தானே நமக்கு. இப்ப இவர் எப்படி பார்த்திருக்காரு அப்படின்னு ரமணர் கிட்ட ரொம்ப முக்கியமா நம்ம இது பண்ற, அதாவது யாராலையுமே கடைபிடிக்க முடியாத ஒரு விசேஷமான குணம் என்ன ரமணர் கிட்ட அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, அசேஷமா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையானது அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுதான் நம்ம வந்து அவரோட ஸ்பெஷல் விஷயமா பார்க்கணும். அவருக்கு சிஷ்யர்கள் வந்து சில பேர் அவரை இப்போ தேவராஜ முதலியாருங்கிற சிஷ்யர்லாம் ஒரு பெரிய வக்கீல். அவர்லாம் வந்து அவரை அம்மையப்பன் அப்படின்னு தான் அட்ரஸே பண்ணுவாராம். அப்போ அவரை அம்மா அப்பாவா பார்த்திருக்கார். சில பேர் அவரை வந்து குழந்தையா பார்க்கறா, சில பேர் பிரதரா பார்க்கறா, சில பேர் வந்து அப்பாவா பார்க்கறா. இப்படி ஒரு விதவிதமான ஒரு பார்வை சிஷ்யர்கள் மத்தியில இருந்திருக்கு. அவங்கவங்க எந்த நிலையில வச்சு பார்த்தாங்களோ அந்தந்த நிலையிலேயே அப்படியே அவங்களுக்கான ஒரு ஹிதமான உபதேசங்களை அவர் கொடுத்து கொண்டு அந்த என்டையர் லைஃபுமே சிஷ்ய ஹிதாய அப்படின்னு இதுல வரும். குருவோட இது என்ன லட்சணம் என்னன்னா, சிஷ்யனுக்கு எப்பவும் ஹிதத்தை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர் தான் குரு. அப்படி அந்த மாதிரி எப்பவும் இந்த இந்த அந்த மீன் வந்து அந்த குஞ்சு பொரிக்கிறதுக்கு அதையே நினைச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த சிஷ்யர்களை பத்தியே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குருனா வாத்சல்யமிக்க குருவாக இருந்திருக்கார் அப்படிங்கறத நம்ம அவருடைய சரித்திரத்திலேருந்து பாக்குறோம். அப்படி வந்து எந்த ஒரு வேற்றுமையுமே இல்லாம அவருக்கு மாடு லக்ஷ்மியும் ஒண்ணுதான், குரங்கும் ஒண்ணுதான், அணிலும் ஒண்ணுதான், மயிலும் ஒண்ணுதான், அங்க இருந்த மனுஷாலும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை மாத்திரம் தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஒரு அனுகிரகமானது அவர்கிட்ட இருந்தது. அந்த அனுகிரகத்தை தான் அவரும் எல்லாரையும் டெவலப் பண்ணிக்க சொல்லி சொன்னார். பொதுவா எல்லாரும் சொல்லுவா ஹூவாமைன்னு வெறும் இது பண்ணிட்டே இருந்தா போருமா. அவர் அப்படி மாத்திரம் சொல்லல. இந்த ஹூவாமைன்னு சொல்லும் பொழுது வெறும் கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லு.
நீ படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி கேட்கணும். எல்லாமே பஞ்சகோஷ விவரணம் பண்ணணும், பண்ணி பாருன்னு தான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ வந்து படிச்சதுக்கு அப்புறம் அதை மனசுக்குள்ள ஒரு கேள்வியா கேட்டு அப்ளை பண்ணி பாரு, எங்க கேள்வி பிறக்கிறதுன்னு பாரு அப்படின்னு. அவரோட டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப சட்டிலான டீச்சிங்ஸ், அவ்வளவு ஈஸியா, ரொம்ப அது சொல்றதுக்கு தான் ஈஸியா இருக்குமே தவிர கடைபிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினாதான் இது பண்ணணும். 2 விஷயம் சொன்னார் அவர். ஒண்ணு வந்து, நீ ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள் விசாரணை மூலமாக. நான் யார் அப்படிங்கிற தொடர்ந்து விசாரணை பண்றது மூலமாக. விசாரணைன்னா தனியா உட்கார்ந்து நானே என்ன கேட்டுக்கிறது கிடையாது. த்ரூ ஸ்கிரிப்சர்ஸ் தான், வேத கருத்துகள் மூலமாகவும் குருமார்களுடைய உபதேசங்கள் மூலமாகவும் தெரிந்து கொண்ட விஷயத்தை நிதித்தியாசனம் செய்து கொண்டே. அப்பனா என்ன ஆகும்னா, மனசு வெளி விஷயங்கள்ல ஈடுபடாது. இப்ப நாம கீதையில படிச்சுட்டு இருக்கிற அதே டாபிக் தான் அவர் வந்து எல்லாரையும் பிராக்டிக்கலா பண்ண சொன்ன விஷயம் அதுதான். அடுத்த இதுவே நம்ம அதுதான் படிக்க போறோம். ராகத்வேஷ வியுக்தஸ்து விஷயான் இந்திரியைஸ்சரன். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன வந்து யார் உதாரணம்னா, அப்படியே பகவான் ரமண மகரிஷியே உதாரணமா லைஃப் அப்படியே காமிச்சுடலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எந்த விதமான ராகத்வேஷமும் கிடையாது, விருப்பு வெறுப்புங்கிறதே கம்ப்ளீட்டா கிடையாது. எதிர்க்க வரவன் வந்து கொலை பண்ணிட்டு வந்திருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான், அவன் பெரிய சாதுவா இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுதான். அதுக்காக ஒரு நீங்க வாங்க ரொம்ப பெரிய ஆளா அப்படின்லாம் அந்த மாதிரி நினைச்சிருந்தா எவ்வளவோ பண்ணிருக்கலாம், எதுவுமே பண்ணல. அவர் இன்னொரு ஒரு விஷயம், 2 விஷயம் சொன்னேன் இல்லையா. ஒண்ணு வந்து ஆத்ம விசாரம் பண்ண சொல்லி. எல்லாருக்கும் ஆத்ம விசாரம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப என்ன பண்ணினார்னா, அது வராதவங்களுக்கு அது தானா வர்றதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அந்த வழிதான் சரணாகதி. இந்த சரணாகதி அப்படிங்கிறது, என்னை இயக்குவது அவன்தான், நான் வெறும் ஒரு கருவிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. உன்னோட அகங்காரத்தை தூக்கி ஒரு கடப்புல போடு. நீ பாட்டுக்கு இறைவனுடைய கை பொம்மையாக நீ எல்லா காரியத்தையும் பண்ணிக்கொண்டே இரு. தானா உனக்கு அவன் அதை உணர்த்துவான் அப்படின்னு. இந்த மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில வந்த தட்சிணாமூர்த்தி மாதிரி வந்து சேருவார் குரு, தானா வந்து சேருவார். இது இந்த சரணாகதியினால நிச்சயமா கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு உபதேசங்கள். யாருக்கு எதை சொல்லணுமோ அதை சொன்னார் கரெக்டா. அதனால அவ அம்மாவுக்குமே அதே மாதிரி நிறைய, அன்னபூர்ணி அம்மா சொன்ன மாதிரி நிறைய உபதேசம் அம்மாவுக்கு. இப்ப நம்ம வந்து பார்த்திருக்கோம், சிவபெருமானுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து உபதேசம் பண்ணினார் அப்படின்னு புராணத்துல கதை பார்த்திருக்கோம். இப்ப அப்பாவுக்கு உபதேசம் பண்ணின மகன் இருக்கு. அதே மாதிரி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணின மகன் யாருன்னா ரமண மகரிஷி தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இப்ப அதே அந்த ஒரு ரொம்ப உசந்த ஒரு நிலையில இருக்கார். எல்லாரும் கேட்பா, நம்ம இவ்வளவு தூரம் உட்காந்து முட்டிண்டு படிக்கிறோம், நம்மளுக்கு வரமாட்டேங்கிறது. அவருக்கு எப்படி 16 வயசுல டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுறணும்னு வந்தது? பூர்வ ஜென்ம வாசனை. அந்த வாசனையினால ஏற்கனவே படிச்சாச்சு எல்லாத்தையும். நம்ம கிருஷ்ணர் கீதையில சொல்லுவார் 6வது அத்தியாயத்தில் யோக பிரஷ்டனை பத்தி பேசுவார். யோக பிரஷ்டன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த ஜென்மால நிறைய முயற்சி பண்றான், ஆனா அவனுக்கு வந்து அவனோட முயற்சி பலிதமாகி அவனுக்கு ஆத்ம ஞானத்தை அவன் உணர்றதுக்குள்ள அவனுக்கு வந்து ஆயுஸ் முடிஞ்சு போயிடுறதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்பான். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், ஒன்னும் ஆகாது, ஒன்னும் வீணாவே போகாது. அடுத்த ஜென்மாவுல இந்த வாசனையோட அப்படியே வருவான், நல்ல ஒரு குடும்பத்துல பிறப்பான், அங்கிருந்து அவனோட டிராவலை வந்து கண்டினியூ பண்ணுவான். அதுக்கு நான் கேரண்டி. இந்த கேரண்டி எல்லாம் யார் கொடுப்பா நமக்கு? இந்த உலக விஷயங்கள்ல இருக்கிற கேரண்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உயிருக்கே இப்படி ஒரு கேரண்டி கொடுக்குறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அதுபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த ரமண பகவானுடைய ஏர்லி லைஃப்ல அவருக்கு ஞானம் சித்திச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது காரணம் என்னன்னா, அவருக்கு போன ஜென்மாந்திரமா இருந்த வாசனைகளுடைய பலன் இந்த ஜென்மாவுல அது ஒரு முழுமை பெற்ற ஒரு ஜீவனாக மலர்ந்து, தான் மட்டும் மலராம நிறைய வண்டுகளை இழுத்துது. ஒரு அழகான ஒரு கோட் சொல்லுவா ரமண பகவான். யாரோ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், பகவானே எனக்கு வந்து நான் வந்து நல்ல ஞானத்தோட தான் இருக்கேன், ஆனா என்கிட்ட யாருமே வரமாட்டேங்கிறா, எனக்கு சிஷ்யர்லாம் யாருமே இல்லை. இப்ப பகவான் சொன்னார், என்னையா நீ ஞானத்தோட இருக்கேன்னு சொன்னாலே அப்ப அகங்காரம் வெளியில வந்து விடுறதேப்பா. ஞானத்தோட இருக்கேன்னு எதுக்கு சொல்லிக்கிற? நீ வந்து ஆத்மஸ்வரூபமா இரு. நீ எப்ப ஆத்மஸ்வரூபமா இருக்கியோ, பூர்ணமா ஆகறியோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த பூ மலரச்சு வண்டுக்கு என்ன தபாலா போடுறது, சொல்லியா விடுறது, அதுவா வருது. அந்த வாசனைக்கு அதுவா வருது இல்லையா? அந்த மாதிரி
நீ மலர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உன்னை நோக்கிதான் வருவா. அதனால இது இவென்ச்சுவலா நடக்கத்தான் போறது. அதுக்காக நீ இத ஒரு துக்கத்தை வரவழைச்சுக்கிறிய, அப்ப நீ இன்னும் அகங்காரத்தோட பிடியில தான் இருக்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஒரு அதாவது இவள்லாம் எப்படி இருப்பான்னா பண்டிதர்களா இருப்பா, நிறைய படிச்சிருப்பா. 10 உபநிஷத் படிச்சுட்டேன், எல்லா பாஷ்யமும் படிச்சுட்டேன், எனக்கு தெரியாத ஒரு தர்க்க சாஸ்திரம் கூட கிடையாது, அவ்வளவையும் நான் பேசுவேன் அப்படின்னா அது பார்த்தா உள்ள ஆன்ம மலர்ச்சி அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது மலர்ந்தாதான் அது அவன் ஃப்ரீடம் அவனுக்கு இருக்கு. அப்ப ஃப்ரீடம் தான் நமக்கு வேணும். ஃப்ரீடம்க்கு அவர் சொல்லக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா, ஒண்ணு சரணாகதி பண்ணு, கம்ப்ளீட் சரண்டர் டு காட். நீ கொடுத்துடு உன்னை, அவர் பார்த்துப்பார், உன்னை நல்ல வழியில அவனை அழிச்சுட்டு போவார். ஆத்ம விசாரம் பண்ணு, உனக்கு பகவானை பத்தி நன்னா புரியறதா, ஈஸ்வரனை பத்தி நன்னா புரியறதா, அப்ப ஈஸ்வரன் உள்ளுக்குள்ள பிரேரணை பண்ணிட்டு இருக்கார் தெரியறதா, அப்ப நீ ஆத்ம விசாரணை பண்ணு, யார் அப்படிங்கிறத படி, உட்கார்ந்து வஸ்து சித்திர் விசாரேன அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்ற. வஸ்துன்னா பிரம்மன் ஆத்மா. ஆத்மாவை அறிவது என்பது விசாரத்தால் மட்டுமே அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தம். ரமணர் அத்வைத சித்தாந்தத்தை தான் முன்னிறுத்தி சொன்னார். கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு மனசு பக்குவப்படலைன்னா என்ன பண்றது, அப்ப பக்தியோட சரணாகதி பண்ணு. இந்த சரணாகதி உன்னை அத்வைத சித்தாந்தத்துக்கு கொண்டு வரும். நீயும் இறைவனும் வேறு இல்லைங்கிறது உனக்கு புரிய வைப்பார் பகவான்னு சொல்லுவார். ஆர்தர் ஆஸ்பான்னு ஒருத்தர் எழுதுறார் பகவானை பத்தி. அவர் அவரோட இருந்து பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி புக்கு எழுதியிருக்கார். ஆர்தர் ஆஸ்பார்ன் அப்படின்னு. நிறைய அந்த பால் பிரிண்டன் மாதிரி இவரும் ஒரு பெரிய ரமண டிவோட்டி. அவர் அதுல எழுதுறார், துவைத்தீஸ் இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பகவான் வேற பக்தன் வேறதான். ஆனா ரமண மகரிஷி அப்படி நினைக்கவே கிடையாது. பகவான் தன்னை உணர்த்துவார், ஒரு நிஜமான பக்தனுக்கு தன்னை உணர்த்துவார். பக்தன் நன்னா சரணாகதி பண்ணினா பகவானுடைய அனுகிரகமானது பூர்ணமா கிடைக்கும் அப்படி. அதனால இது நமக்கு என்ன ஒரு இதை கொடுக்கும்னா, அத்வைத்தம் படிச்சா பக்தி போயிடும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பான். அப்படிலாம் கிடையாது. அத்வைத்தம் படிச்சா பக்தி இன்னும் திருடமாயிடும், இன்னும் ஸ்ட்ராங்கா. எனக்கு எப்படி இந்த ஒரு விஷயத்த புரிய வச்சது எப்படி அப்பா, நீ முன்னாலதானே எனக்கு புரிஞ்சதுன்னு பகவான் கிட்ட இன்னும் அதிகமா சரண்டர் ஆயிட ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் எல்லாரும் குருமார்கள் எல்லாம் நமக்கு அதை தான் காமிச்சு கொண்டிருக்கு. அதனால இன்னொரு ஒரு விஷயம், ரமணர் ஏன் சந்நியாசமே எடுத்துக்கல அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு ரமண பகவான் அருணாச்சல மகிமை அப்படின்னு ஒரு இது இருக்கு ஸ்கந்த புராணத்துல. அருணாச்சல மகிமைன்னு ஒரு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அத பிரம்மா சனகாதிகளுக்கு சொன்ன மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் 2-3 வெர்ஷன்ஸ்ல அதே ஸ்கந்த புராணத்திலேயே நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அருணாச்சலம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, அந்த அந்த அச்சலம் இருக்கே, அந்த மலை இருக்கே, அந்த மலையுடைய மகிமையெல்லாம் அதுல சொல்லப்பட்டு, அதுல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ஒரு இது ப்ரூஃப் காட்டுவர். ஒரு சாஸ்திரிகள் அவர்கிட்ட கேட்டாராம், நீங்க இவ்வளவு இதுல ஞான நிஷ்டையில இருக்கீங்களே, ஏன் நீங்க சந்நியாசம் எடுத்துட்டா என்ன, எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசிரமமே இல்லாத ஒரு ஆசிரமத்துல இருக்கீங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த கன்வென்ஷனலா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒண்ணு பிராமணன்னா பூனல் போட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா சன்னியாசின்னா நீ பூனல் எடுத்துட்ட சன்னியாசின்னா அப்ப சன்னியாச காஷாய வஸ்திரம் போட்டுக்கணும், ரெண்டும் இல்லாதக்கு நீ பூனலும் எடுத்துட்ட சன்னியாச வஸ்திரமும் போட்டுக்கல, இப்படியே இருக்க அப்படின்ற ஒரு, அதாவது இந்த கன்வென்ஷனல் மைண்ட் செட் அதுல இருந்து மாறதே கிடையாது. அதுக்கு பகவான் அந்த இதுல இருந்து ஸ்கந்த புராணத்துல இருந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து கோட் பண்ணி அவர்கிட்ட காமிச்சாரு. அதுல அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் சிவபெருமானே சொல்ற, இந்த அருணாச்சலம்ங்கிற இந்த மலை இருக்கே, இந்த மலையோட விஸ்தீரணம் 30 மைல். இதோட 30 மைல் விஸ்தீரணத்துக்குள்ள யார் இருந்தாலும் சரி, அவ எந்த தீட்சை எடுத்துக்கலனாலும் நான் முக்தியை கொடுக்குறேன். இது ஒரு ப்ராமிஸ். நம்ம ப்ராமிஸ்லாம் நம்பணும். சுவாமி சொல்ற ப்ராமிஸ், அப்ப மனுஷா சொல்ற ப்ராமிஸ் நம்ம நம்புறோம். நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் நான் 1 வருஷம் வாரண்டினா நம்பிடுறோம் டக்குன்னு. இல்லை எதுக்காவது கேரண்டி கொடுத்தானா நம்பிடுறோம். அவனே போயிடுவான், அதுக்கு என்னவோ கேரண்டி கொடுக்குற மாதிரி நம்ம நம்புறோம். ஆனா சுவாமி சொல்றத பெரும்பாலும் நம்ம சுவாமியே நம்ப மாட்டோம். அதனால சுவாமி சொல்றத எங்க அப்புறமா தானே வருது. அதனால இங்க சுவாமியே சொல்ற அந்த அருணாச்சல க்ஷேத்திரம்ங்கிறது அவ்வளவு புனிதமானது. அப்போ தேவராஜ முதலியார் ஒரு வக்கீல், நான் ஒரு 2 minutes முடிச்சுடுறேன்.
தேவராஜ முதலியார் வந்து ஒரு வக்கீல் இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாராம், அது எப்படி பகவானே, இங்க வந்து ஒரு நாய், ஒரு நரி, ஒரு பூனை, ஒரு எலி அதெல்லாம் கூடவா முக்தி அடையும் அப்படின்னு பகவான் சொன்னாராம். அதுக்கு நான் என்ன போய் பண்றது, பிரிவி கவுன்சிலே சொல்லிடுது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது. அதான் என்ன அர்த்தம்னா, அவர் வக்கீல் இல்லையா, பிரிவி கவுன்சில்னா என்ன அர்த்தம்னா, இந்த வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் கவுன்சில் மாதிரி இருக்கு. அங்க என்ன தீர்ப்பு சொல்றாலோ அதான் ஃபைனல். அப்ப இந்த பிரிட்டிஷ் காலத்து அத பிரிவி கவுன்சிலுக்கு மீறி யாரும் எங்கேயும் போட, இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி போக முடியாது. நம்ம அதுக்கப்புறம் அப்பீல் போக முடியும். அப்பீலே கிடையாது, யா சாமியே சொல்லிட்டாரு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படி வந்து அவ்வளவு ஒரு இது. அதனால அவர் என்ன சொன்னார் அந்த சாஸ்திரிகள் கிட்ட, நான் அதை தீட்சையெல்லாம் எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த க்ஷேத்திரத்துல யாரெல்லாம் அருணாச்சலேஸ்வரரை வந்து ஆசிரியிச்சுட்டு இருக்கோமோ எல்லாருக்குமே முக்தி தான் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் ஸ்மரணாத் அருணாச்சலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அருணாச்சலம் அப்படின்னு ஸ்மரணம் பண்ணினாலே போறோம், முக்தி தான். நம்ம இப்ப இத்தனை பேரும் நம்ம இப்ப என்ன கொஞ்ச நேரமா நம்ம என்ன நினைச்சு என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன மனசுல ஓடிட்டு இருக்கு, இந்த மலை நமக்கு ஸ்மரணம் இருக்கா இல்லையா? ஸ்மரணம் இருந்தாலே போறோம், வேற எதுவும் நமக்கு வேண்டாம். அருணாச்சலான்னு மனசுல நினைச்சாலே போறோம், பகவான் முக்தி கொடுக்குறாரு. அது நம்ம சொல்ற வார்த்தை இல்லை, இது ஈஸ்வரனோட வார்த்தை. அதனால இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டாக்கு. அங்க புவனேஸ்வரி மேடம் நிறைய முயற்சி எடுத்து அந்த அவரோட சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு அவரோட இறுதி காலம் வரைக்கும் அந்த லைஃபோட ஃபுல் டைமென்ஷன் நம்மளுக்கு காமிச்சாங்க. எப்படி வந்து அவருடைய ஆத்ம தர்சனம்ங்கிறது எப்படி வந்து அடையணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூட அதுல வந்து தத்துவார்த்தமான விஷயங்களையும் சேர்த்து சொன்னாங்க. அன்னபூர்ணி அம்மா வந்து அழகா பாட்டா பாடி அப்பள பாட்டெல்லாம் சொன்னா. இன்னும் நிறைய அதுக்கு ஆட் ஆன் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் கொஞ்சம் குரு அப்படிங்கிற ஒரு இதுல, அதாவது ஒரு குருவா ரமணரை எப்படி பாக்குறது அப்படிங்கிற என்னோட சிந்தனையை நான் கொஞ்சம் பகிர்ந்துட்டேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரோட அனுகிரகத்தினால. இந்த அளவுல நான் இன்னைக்கு இத நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைவு பிரார்த்தனைய அங்கே கண்ணிமா நீங்க சொல்றீங்களா? சொல்றேம்மா, ஒரே நிமிஷம். ஹரியோம் குருபியோ நமக. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் தனி அரசானை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனி பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராவரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். குருபியோ நமக. ஹரி ஓம். நமஸ்தே. இந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப